தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தவிக தலைவர் விஜய் அவர்கள் நாளை திங்கக்கிழமை ஓகேவா, திங்கக்கிழமை அன்னைக்கு மாமல்லபுரத்தில் ஒரு இடத்துல வந்து கரூர் சம்பவம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை வந்து சந்திக்க போகிறதா நாளைக்கு நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஓகேவா. எல்லாருமே மோந்தா புயல் அந்த ஒரு கான்செப்டில் கலிங்கத்துப்பட்டினம் அங்கே கரையை கிடக்குது அப்படிங்கிற இதுலேயே போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அதுதான் முக்கியமானது. பட் ஆனால் இதுவும் வந்து முக்கியமானது தான். அதனால் வந்து என்னென்ன நடந்திருக்கு இன்றைக்கி அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தவிக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு எல்லா இடத்துலையும் நாமக்கல் அங்கே இங்கேயும் பொதுக்குழு கூட்டம்லாம் கூட்டினார். நாமக்கல் கரூரில் மேக்ஸிமம் 2 மணிக்கு முடிய வேண்டியது கூட்டம் எல்லாமே நைட்டு 7:30 8 போய் ஒரு பெரிய ஒரு சோக சம்பவம் வந்து நடைபெற்றது. அதில் வந்து 31 பேர் உயிரிழந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் 2 பேர் உயிரிழந்தாங்க. நிறைய நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் காலையிலேருந்து அவர் வந்து காலையில் 8 9 மணிக்கெலாம் வந்து இங்கே நாமக்கல் இருப்பார் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் ஒரு விடிய காலம்பரம் ஒரு 4 5 3 மணிலேருந்து காத்திருந்ததுனால நிறைய பேருக்கு அந்த இயற்கை உபாதைகள்லாம் கழிக்கிறதுக்கான ஒரு இது இல்லை, அந்த கூட்ட நெரிசல் அப்படின்னு நிறைய நியூஸஸ் நம்ம வந்து பார்த்தோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வந்து கவர்மெண்ட் தரப்பில் சொன்னது, அவர் வந்தது டைமிங்லாம் ரொம்ப டைம் கொடுத்தது ஒரு டைம், அவர் வந்தது ஒரு டைம், கூட்ட நெரிசல் அதிகமானதுக்கான காரணமும் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. இவங்க தரப்புலேருந்து சொன்னது, எங்களுக்கு ஒரு இடத்துல ஒதுக்கு நாங்கள் கேட்ட இடத்துல ஒதுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய நடந்தது. அப்புறம் வந்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ்லாம் நிறைய கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வீடியோலாம் நிறைய போஸ்ட் பண்ணார் ஓகேவா விஜய். அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் தலைமறைவாக இருந்து ரிட்டர்ன் வந்து அதெல்லாம் நிறைய போயிருந்தது ஓகேவா. அப்புறம் இது எல்லாமே வந்து ஹைகோர்ட் வரையும் போய் அங்கே சிபிஐக்கு மாற்றினாங்க ஓகேவா. இது வரைக்கும் சிபிஐக்கு மாற்றின வரைக்கும் நியூஸஸ் போச்சு. அப்புறம் ஐடிஎம்கே பிஜேபி ஒரு சில கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க. நிறைய கூட்டத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தெல்லாம் டிவிக்கே குடியிருக்கிறதாகவும் அந்த டிவிக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். நிறைய கூட்டத்தில் அதை சொல்லிகிட்டே வந்தார். அதுக்கு ஸ்டாலின் ஒரு பதிலடி கொடுத்து இவராக போய் இப்போ எடப்பாடி பழனிசாமியாக போய் கூட்டணிக்கு வாங்க கூப்பிட்ற மாதிரியும் நிறைய இது மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் தவிக சார்பில் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல ஓகே, ஒரு அறிவிப்பு எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொன்னார்னா, தவிக வந்து அதிமுகவோட இருந்தால் 230 தொகுதி வெல்லும், அவங்க இல்லைன்னா 180 தொகுதி வெற்றி பெறும் கூட்டணி அப்படின்னு சொல்லி இருந்து இன்னைக்கு ஒரு நியூஸஸ் போட்டாயிருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, தவிக அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் ஒரு 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள்லாம் ஒரு பேருந்து ரெடி பண்ணி கரூர் மக்களை வந்து மாமல்லபுரம் அங்கே சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் வந்து அந்த பேருந்தில் சொகுசு பேருந்தில் வந்து அழைத்து வரப்பட்ட இதை பார்த்தோம் ஓகேவா. அதனால் இன்றைக்கி நடந்தது இது. மோந்தா புயலில் எல்லாருமே வந்து அந்த இதில் நாளைக்கு மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நாளை மறுநாள் கரையை கடக்கும் ஆந்திரா பக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே. இன்றைக்கி இவங்க பேருந்தில் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு மாமல்லபுரத்தில் ஒரு 50 அறைகள் ஒதுக்கப்பட்டு இருந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து சந்திப்பார். நாளைக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் அந்த புயலுடைய அந்த ரொட்டீனாக இருக்கும் இல்லையா, அந்த ரொட்டீன்ஸ் வந்து அந்த பேசிக்கான அந்த ப்ளூ க்ரீனு ரெட்டு எல்லோ இந்த 4 பொசிஷன்ஸில் நமக்கு அந்த ப்ளூ க்ரீனு எல்லோ கொஞ்சம் லைட்டாக படுது ஓகே. அந்த சென்னை ஏரியாவில் அங்கங்கே மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒரு மதியம் வரைக்கும் மழை பெய்கிறதா வந்து நிறைய சேட்டலைட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குது ஓகேவா. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. மழை பெய்யும்பொழுது கால்வாய் பக்கம் அந்த பாதாள சாக்கடை பக்கம்லாம் கிட்ட இருக்காதிங்க. நடந்து போகும்போதும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்த கொஞ்சம் கால் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்